இதில் நியாய தீர்ப்பில் அடிதான் வாங்க போகிற நீ. எதை வச்சு நியாயம் தீர்ப்பார்? கிரியை எங்கன்னு கேட்பார். ரட்சிக்கப்பட்டிருந்தா அங்கே எங்கே கிரியை? யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒரு நியாயத்தை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டு என்ன மாதிரி கிரியைகள் செய்வோன்னு முன்குறித்துட்டு இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி நமக்குள்ள அவர் உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வச்சு கைவேலையாக செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எதுக்காக அதை செஞ்சாரோ அதை போய் செய்யாமல் விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக இதெல்லாம் செஞ்சாரு? நற்கிரியைகள் வரணும்னு. அந்த நற்கிரியைகளை அவரால் செய்ய முடியலையா? அதை செய்யாமல் அதில் ஏமாற்றம் அடைவாரா? அவர் ஏமாற்றம் அடைவாரா? நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கங்க. அவர் உண்மையா நற்கிரியை கை வேலையை உங்களுக்குள்ள செஞ்சிருந்தா, உண்மையா இயேசுக்குள்ள சிருஷ்டித்திருந்தா அங்கே என்ன இருக்கணும்? நற்கிரியைகள் இருந்தே இருக்கும். அதான் வெளிப்பாடு, அதான் ஆதாரம். இல்லைன்னா நம்ம வஞ்சனையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளே ஒன் சேவ்ட் ஃபார் எவர் சேவ்ட்.